பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பழைய சால்ட்ரிங் அயனில் இருந்து என்கிட்ட இருந்த ஒரு பழைய சால்ட்ரிங் அயன் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நிக்ரோம் ஒயரை வந்து எடுத்திருக்கேன். அந்த நிக்ரோம் ஒயரை வச்சு இப்போ நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த நிக்ரோம் ஒயரு. இந்த நிக்ரோம் ஒயரை வச்சு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தர்மாகோல் கட்டர் செய்ய போகிறோம். தர்மாகோல் பார்த்திங்கன்னா வந்து இது நிக்ரோம் ஒயர் ஹீட் ஆகுறதுனால தர்மாகோல் வந்து கட் ஆகும். அதை தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கான தேவையான பொருள் நம்ம பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். அது நமக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா, நிக்ரோம் ஒயர் இருக்குது. நிக்ரோம் ஒயர் எடுத்து வச்சுருக்கேன். இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்டுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். நிக்ரோம் ஒயரை வந்து இதில் சுற்றி வச்சுருக்கேன். இதில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, இங்கே இருக்குது அது பார்த்தா தெரியல. சரி, எடுத்து வச்சுருக்கேன் நிக்ரோம் ஒயரை. அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பேப்பரில் வந்து 2 சுற்றி வச்சுருக்கேன். பேப்பரை ஸ்டிக் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். அதோட டிப்பில் வந்து பார்த்திங்கன்னா பென் கேட்ரேஜ் இருக்குல்ல, அதை வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன். எதுக்காக அப்படின்னா, இதை நிக்ரோம் ஒயர்னால் நம்ம இதில் இப்படி டைட் பண்ணும்போது ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணுறதுக்காக வந்து நிப்பை நான் வந்து அங்கே வச்சுருக்கேன். தெரியும்னு நினைக்கிறேன், நிப்பு அங்கே வச்சுருக்கேன். சரி, இதெல்லாம் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து செஞ்சிடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒயர் கொஞ்சம் ப்ளஸ் ஆர் மைனஸ்க்கு வந்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு 5 வோல்ட் சார்ஜர், பேட்ரி சார்ஜர் இருந்தால் அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை யூஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு தர்மாகோல் கட்டரை பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நம்ம பார்த்திங்கன்னா முதல்ல இந்த மாதிரி ஒரு பேஸ் எடுத்துக்கணும். இந்த பேஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டுத்தையும் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். இது ரெண்டுத்தையும் இப்படி ஃபிட் பண்ணி இப்படி கட் மாதிரி பண்ண போகிறோம். இந்த மாதிரி வச்சா தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும், லென்த்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதில் நான் உங்களுக்கு சொல்லாமல் நான் ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கேன். ஒன்றும் இல்லை, நான் சொன்னல அந்த நிப்பு போட்டிருக்கேன்னு சொன்னல, அங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரூ போட்டிருக்கேன். நான் அதுக்கேற்ற மாதிரி ஒரு சின்ன ஸ்க்ரூ போட்டிருக்கேன். இப்போ தெரியும் பாருங்க உங்களுக்கு, அந்த சின்ன ஸ்க்ரூ போட்டிருக்கேன். அந்த ஸ்க்ரூ வந்து எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இந்த ஒயரையும் நிக்ரோம் ஒயரையும் ஜாயின் பண்ணுறதுக்காக தான் நம்ம அந்த இது போட்டிருக்கோம். இப்போ வாங்க இது நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதை பார்த்திங்கன்னா நான் ஃபெவிகால் அப்ளை பண்ணியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக சென்டரில் பேஸ்ட் பண்ணுங்கள். கரெக்டாக ஃபஸ்ட்டு ஒன்று வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அளவு கரெக்டாக வச்சு வைங்க. இதே மாதிரி அந்த பக்கம் நான் ஒட்டிட்டு உங்களுக்கு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். பாருங்கள் ஃபர்ஸ்ட், இப்போ நான் வந்து 2 இடத்துலையுமே வந்து ஒட்டிட்டேன், பேஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா க்ரிப்புக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பேப்பர் பிரித்து ஒட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அளவு வந்து கரெக்டாக இருக்கும். கீழே வந்து வெயிட் வேணும்னா வந்து நம்ம பேப்பர் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெயிட்டுக்காக நான் அதுக்காக பேப்பர் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்காக பார்த்திங்கன்னா இந்த பேப்பரை நான் வந்து உள்ளே ஃபில் பண்ண போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இப்போ நான் வந்து ஒட்டிட்டேன். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் வந்து ஃபில் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நிக்ரோம் ஒயரை வந்து அதில் வந்து செட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒயரை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இந்த ஒயரை பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா லென்த்தாக எடுத்து வச்சுருக்கேன். ப்ளஸுக்கும் மைனஸுக்குமே இந்த ஒயர் தான். இந்த ஒயரை நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிப்போம். கட் பண்ணிவிட்டு 2 இடத்துலையும் ஸ்லீவ் எடுத்து விட்ருவோம். ஸ்லீவ் எடுத்து விட்டாச்சு. இப்போ எடுத்து விட்ட ஸ்லீவை வந்து நம்ம முறுக்கிப்போம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா ஒன்று தெத்து நான் பார்த்திங்கன்னா ஒரு சைடில் வந்து முறுக்கி விட்டுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஸ்லீவ் எடுத்து விட்டுருக்கலாம், நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா முறுக்கிறதுக்கு வரல. இப்போ கரெக்டாக இருக்கும். நம்ம இப்போ கரெக்டாக முறுக்கி விட்டாச்சு. அவ்வளோதான். இதை அப்படியே நம்ம இப்படி கொண்டு வர போகிறோம். இப்படி கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இது அப்புறமா ஒட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பக்கமும் அதே மாதிரி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.
அந்த பக்கம் எப்படி நம்ம வந்து பண்ணோமோ அதே மாதிரி இந்த பக்கமும் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அதே மாதிரிக்கு பக்கம் எடுத்து விட்டுருவோம். பார்த்திங்கன்னா 2 ஒயருமே எடுத்து விட்டாச்சு. இப்போ நான் அதை வந்து க்ளூ பண்ணிவிட்டு நிக்ரோம் ஒயரை செட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டுத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டியாச்சு. இப்போ ஒட்டினதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிக்ரோம் ஒயரை வந்து ஜாயின் பண்ணிடலாம். நிக்ரோம் ஒயரை பார்த்திங்கன்னா இதில் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இங்கே பாருங்கள் என் கையில் தெரியும். இந்த நிக்ரோம் ஒயரை வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஒரு சைடில் நல்லா சுற்றிட்டு இந்த பக்கம் அதே மாதிரி நல்லா கேப் விட்டே சுற்றிக்கிறேன். பார்த்திங்கன்னா இதில் நிக்ரோம் ஒயரை வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த இது இல்லை, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மடங்குது. அதனால் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நான் ஒரு பேப்பர் ரோல் எடுத்து வச்சுருக்கேன். இதை கட் பண்ணிவிட்டு இந்த பேப்பர் ரோலை நம்ம அதை நடுவில் வச்சுருவோம். சைஸ் பார்த்து இந்த இடத்துல நம்ம வச்சுருவோம். அப்படி வச்சுட்டோன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா லூஸ் ஆகாமல் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸ் ஆகுது. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். அது லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம நடுவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது வைக்க போகிறோம் பேப்பர் ரோலை. அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் அளவு பார்த்துட்டு கரெக்டாக வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டா போதும், அவ்வளோதான். ஸ்ட்ராங்காக இருக்குது, அதுதான் இப்போ மடங்கலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்கலாம். அவ்வளோதான், நம்ம கட்டர் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம வந்து கட் பண்ணி பார்ப்போம். அதுக்காக பார்த்திங்கன்னா நான் ஒரு தெர்மாக்கோல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை நம்ம வந்து கட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி 5 வோல்ட் சார்ஜர் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபைவ் வோல்ட் சார்ஜரில் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா 5 வோல்ட் சார்ஜர் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம இந்த 5 வோல்ட் சார்ஜரில் கனெக்ட் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, கரண்ட் வருது. பார்த்திங்கன்னா ஸ்லீவ்ஸ் எடுத்து விட்டுருக்கேன். அதில் வந்து ப்ளஸில் ஒன்றுத்துலேயும் மைனஸில் ஒன்றுத்தையும் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது வாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்திங்கன்னா சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன். இப்போதைக்கு ஹீட் ஆகிருக்கணும், ஆயிருக்கான்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்கு, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. மைன்யூட்டாக இங்கே பாருங்கள், கட் பண்ணுது இங்கே பாருங்கள். தெரியுதுங்களா? கட் பண்ணிட்டு பாருங்கள். இது வந்து இதுக்கு பவர் பத்தலைன்னு நினைக்கிறேன். இதுக்கு பவர் பத்தலை, இருங்க, அது வந்து கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஆனால் கட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ், கட் ஆகுது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாக கட் ஆகுது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இங்கே கட் பண்ணி பார்ப்போம். இங்கே கொஞ்சம் பார்த்திங்கன்னா கோணையாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி பார்ப்போம். கட் பண்ணி காட்டுறேங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பக்காவாக கட் ஆகுது, சூப்பராக கட் ஆகுது.
அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், செம்ம ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக கட் ஆகுது. நான் வந்து இந்த மாதிரி கட் ஆகும்னு எதிர்பார்க்கல, சூப்பராக கட் ஆகுது பாருங்கள். இதனால் எந்த ஒரு வேஸ்டேஜுமே கிடையாது. தர்மாக்கோலும் பார்த்திங்கன்னா அது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் ஆட்டம் வருதுங்க. சூப்பராக நம்மளுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லை. அதை பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னும் க்ளூ பண்ணி கூட ஒட்டிக்கலாம். நம்ம அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது கைஸ். அவ்வளோதான் கைஸ். பார்த்திங்கன்னா வெட்டின இடமே தெரில கைஸ், கட் பண்ண இடமே தெரியல. இப்போ க்ளூ பட்டு நான் ஒட்டிக்கிச்சிட்டேன், ஒட்டின இடமே தெரியாது. அந்த மாதிரி ஒரு சாலிட் பீஸாக ஆகிடுது. அப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கட் பண்ணுதுன்னு நம்மளுடைய கட்டரு. இதில் நீங்கள் வந்து 5 வோல்ட்டும் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா 12 வோல்ட்டும் யூஸ் பண்ணலாம். 12 வோல்ட் இருக்குது, ஆனால் நான் வந்து யூஸ் பண்ணி பார்க்கல. அதை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு 12 வோல்ட் கரெக்டாக இருந்ததுன்னா அதை நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறேன். ஏன்னா வந்து நிக்ரோம் ஒயர் வந்து மெல்லிஸாக இருக்கிறதுனால 12 வோல்ட் கொடுக்கும்போது கட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு பார்ப்போம். செம கைஸ், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக அப்படியே பாருங்கள், மெல்லிஸாக ஆயினே வருது பாருங்கள், கட் ஆகிட்டே வருதுங்க. ஆனால் இது அப்பப்போ நிக்ரோம் ஒயர் கட் ஆகிடுச்சுன்னா நம்ம நிக்ரோம் ஒயர் மாற்றுறதா இருக்கும். அது மட்டும் தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு வேலையாகவே இருக்கும். மற்றபடி வேறு எந்த வேலையுமே இதில் கிடையாது. சாலிடாக கட் பண்ணு கைஸ், சூப்பரு. அவ்வளோதான் கைஸ், கட் பண்ணிடுச்சு. அப்பா பாருங்க கைஸ், கொஞ்சம் கூட கீழே வந்து பார்த்திங்கன்னா விழவே இல்லை. அடேங்க அப்பா, செமையாக கட் பண்ணுது கைஸ். பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான ஷேப் வந்துடுச்சு, சூப்பராக கட் பண்ணுது. இங்கே பாருங்கள், எந்த ஒரு வேஸ்டேஜுமே இல்லை, இது மட்டும்தான் இதில் வேஸ்ட்டாக போகுது. பாருங்கள், நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், தெரியும்னு நினைக்கிறேன். அதான் செமையாக கட் ஆகுது, சூப்பராக கட் ஆகுது கைஸ். இதே மாதிரி நீங்கள் வந்து வீட்டில் பண்ணி பாருங்கள், வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓகே கைஸ், நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுறேங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் இதே மாதிரி அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் வரப்போகுது. ஓகே கைஸ், இதையும் வீட்டில் பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஓகே கைஸ், பாய் கைஸ். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் கைஸ். பாய் பாய்.